இன்னைக்கு பாரம்பரிய முறையில் செய்யும் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். இந்த பொரியல் செய்ய 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காயில் இருக்கும் காம்பு பகுதியை இந்த மாதிரி நீக்கிட்டு பயன்படுத்தும் போது கத்திரிக்காய் நல்லா வெந்து சாப்பிட மெதுவாக இருக்கும். கத்திரிக்காய்க்கு காம்பு ருசின்னு சொல்லுவாங்க. காம்புகளோட சில குழம்புகளுக்கு போட்டு செய்தால் கத்திரிக்காய் வெந்து குழையாமல் இருக்கும். பொரியல் செய்யும்போது இப்படி கட் பண்ணிட்டு பொரியல் செய்தால் கத்திரிக்காய் முழு பகுதியும் குலைவாக வெந்து சாப்பிட மெதுவாக இருக்கும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுனால கத்திரிக்காயில் உள்ள காம்பு பகுதியை இப்படி வெட்டிட்டு நீளவாக்கி நறுக்கிய துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் மூழ்கிற மாதிரி போட்டு வைக்கணும். இப்படி நறுக்கின உடனே கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். தண்ணி கொதிக்கும் போது நறுக்கிய கத்திரிக்காய் துண்டுகளை போட்டு வேக வைக்கணும். கத்திரிக்காய் பாதி அளவு வேகவும் இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். முதலையே உப்பு போட்டால் கத்திரிக்காய் வேகாமல் நறுக்குன்னு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வேகவும் அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்த கத்திரிக்காயை வடிகட்டணும். இப்படி வடிகட்டின பிறகு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் மிளகாய் அல்லது மிளகாய் வற்றல் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கூடவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சிறிதளவு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் வடிகட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது வதக்கும் போது சுருன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு கொஞ்சம் அடங்குற வரைக்கும் அதை வதக்கணும். இப்படி கொஞ்ச நேரம் வதக்கினாலே கத்திரிக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடும். இந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை அதில் போட்டு லேசாக கிளறிட்டு வச்சோம்னா ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு இன்னொரு முறையில் செய்யணும்னா கத்திரிக்காயை அப்படியே நறுக்கி அவிக்காமல் தாளிப்பில் போட்டு வதக்கியும் செய்யலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சாலே இப்படி அவிச்சு தான் செய்வோம். இப்படி அவித்து செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.